ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான எ கப்பல் ஆஃப் குக்கோஸ் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சீசன் 1 விடவோ சீசன் 2 ரொம்பவே சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் எல்லாரும் தன்னோட ஃபீலிங்ஸை ஹைடு பண்ணிட்டு இருந்தது எத்தனை நாளாக, இதுக்கப்புறம் ஓப்பனாகவே எல்லாரும் போட்டி போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படிங்கிறதுனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கப்பல் ஆஃப் குக்கோஸ் சீசன் 2 எபிசோட் 2. புதுசாக வந்த பொண்ணு நம்ம ஹீரோவோட பழைய வீட்டுக்கு போயிருக்கா. பிரச்சனை இசக்காவை கடத்திட்டாங்கன்னு எரிக்கா வந்து சொல்றா. யாரோ 4 பேர் வந்து அவளை கார்ல ஏத்திட்டு இருக்காங்க. கடத்துறதா இருந்தா என்ன கடத்துங்க, நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் எங்க அப்பா அவங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லுவோம். நீ நினைக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு இசக்காவா சொல்லிட்டு செஞ்ச எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் வா கிளம்புறா. முன்னாடி அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. அதுக்கு பேரு கடத்தல் இல்ல நம்ம ஹீரோ சொன்னா. 4 பேர் கார்ல ஏத்தினா அது கடத்தல் தானே இருக்கா கேட்குவோம். அது பேரண்ட்ஸே பண்ண அப்படி கிடையாது, அவ வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ இல்லாம கொஞ்சம் போர் அடிக்கல அப்படின்னு சாட்சி யோசிக்கிறா. ஃபியான்சே கிட்ட இருந்து தப்பிக்க தான் அவ அங்க வந்திருப்பா. பேரண்ட்ஸ் இப்ப அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா ஃபியான்சேவை மீட் பண்ணதா கூட்டிட்டு போயிருப்பாங்களோன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் நம்ம குட் பை சொல்லிட்டு போயிருக்காளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கவும். நான் விட மாட்டேன் நம்ம ஹீரோ கிளம்புனா. நாகி நீ எடுக்கப்பட முடிவு அவளோட ஃபியூச்சரையே மாத்திரும். கரெக்டான முடிவு தான் எடுக்கிறியான்னு யோசிச்சுக்கோன்னு எரிக்கா சொல்ல. யோசிக்க எதுவும் இல்லை. நம்ம ஹீரோவா வீட்டுக்கு போனவனே தான் அவனுக்கு லைட்டா பயம் வருது. ஐசக்காவை லவ் பண்றேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லுவோம். அப்படியா என் பொண்ணை எடுத்துக்கோன்னு அவங்க அம்மா சொல்ற மாதிரி அவ்வளோ லவ்யோ சொல்லுவா. நம்ம ஹீரோ போயிட்டு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கரெக்டான ரூமுக்கு நம்ம ஹீரோ போகவே இல்லை. அவன் போற வழியில தான் அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. இசக்காவா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், ஓமினா அப்படின்னு கண் கலங்கி நிக்கிறா. நீங்க அப்படின்னு பார்க்கவும் போகலான்னு அவங்க அம்மா கூட்டிட்டு போறாங்க. அதனால என் விதியை மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி அவ கேட்டிருப்பா. நம்ம ஹீரோவா கையை பிடிச்சி இழுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தான். இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி காமிக்கிறாங்க. ஹீரோ இசக்காவா யாரா இவன் புதுசா ஃபர்ஸ்ட் பிளேஸ், 15 வருஷமா நான் தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்ம ஹீரோ பார்த்தா. வேற ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி தன்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஹீரோங்கிறது ஒரு பொண்ணா நம்ம ஹீரோ பார்க்கலாம். நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பா நம்ம ஹீரோ நினைச்சா திரும்பவும் நம்ம ஹீரோ செகண்ட் பிளேஸ் தான். டைம் தோக்க மாட்டா நம்ம ஹீரோ உட்காந்து படிக்கவோ விளையாடலாமா நம்ம தங்கச்சி கூப்பிடுறா. ஃபைனல்ஸ்க்கு படிக்கணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். டே நேத்தன்றா எக்ஸாம் முடிஞ்சது, என் கூட விளையாட வரப்போம் இல்லைன்னா டேரக்டா சொல்லி இப்படியே போனா நீ தனிக்கட்டையா தான் சாவா அப்படின்ட்டு வா போற. பட் திரும்பவும் நம்ம ஹீரோ செகண்ட் பிளேஸ் தான் எடுத்திருக்கான். அந்த ட்ரிக்கி கொஸ்டின் மட்டும் வரலன்னா நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்திருப்பேனே நம்ம ஹீரோ யோசிக்கலாம். பார்க்கும்போது தனியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உனக்கு செட் ஆக மாட்டா, யார் மேலேயும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, நீ செகண்ட் இருக்குங்கிறத கூட அவ கண்டுக்கிட மாட்டா. கிட்டத்தட்ட நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி தான் சாட்சி கலாய்க்கிறா. இன்னைக்கு எக்ஸாம்ல கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், இதுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ நினைச்சா வயிறவனுக்கு கலக்குது. அந்த சாப்பாடு ரொம்ப நாள் அங்க இருக்கு, அதை சாப்பிடாதான்னு உங்க அப்பா சொல்லியிருப்பாரு. என் வயிறுலாம் இரும்பு எதனால அரைக்கும் நம்ம ஹீரோ சாப்பிட்டுருப்பான். கடைசியில் அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியும் தோத்து போறோம்னா நம்ம ஹீரோ நினைச்சா. நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு நர்ஸ் சொல்றாங்க. ஹை ஃபீவர் 102 டெம்பரேச்சர் ரெஸ்டட்னு சொன்னா. இல்ல எக்ஸாம் எழுதணும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியாதுன்னு வா ஃபீவர்லயே எக்ஸாம் எழுத போயிருந்தா. இப்ப புரியுது நான் ஏன் தோத்து போறேன்னு. ஃபீவர்லயும் நீ எக்ஸாம் எழுதுனா உண்மையிலேயே நீ அமேசிங் தான். உன்னோட எஃபோர்ட்டை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். வயிறு சரியில்லாம நர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்தேன், பட் நான் எக்ஸாம் எழுதல. இப்ப புரியுது ஏன் என்னால உன்னை தோக்கடிக்க முடியல நம்ம ஹீரோ சொல்லுவா. அவ லைட்டா வைக்கப்படுறா. ஆனா நீ என்கிட்ட பேசாத, என்கிட்ட எப்பவோ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பியிருந்தா. அடுத்த நாளே பார்த்தா இசக்காவா வேற லெவல்னு பேசிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா, மேபி அன்னைக்கு தான் நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். என் ஹார்ட் ஏன் இவ்வளவு ஃபாஸ்டா துடிக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறேன். என் பேரை யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. பிரம்மையா இருக்கும். சாச்சி போனா சாச்சின்னு வாய்ஸ் கேக்குது. ஹாய் நீயா இது அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. பஸ்ஸுக்காக இவங்க வெயிட் பண்றாங்க. டாக்ஸிக்கு நம்ம ஹீரோ காசு எடுத்துட்டு வரல. சாரி நான் அதை பத்தி யோசிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். கையை பிடிச்சி இழுத்து ஓடி வந்துட்டோம். பட் இதுக்கப்புறம் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கொஞ்சம் பசிக்குதுன்னு இசக்காவா சொல்றா. நீங்க சைனாக்கெல்லாம் போயிருந்தீங்க, எப்போ திரும்ப வந்தீங்கன்னு சாச்சி கேட்கவும், நீ ரொம்ப வளர்ந்துட்டு ஆளே மாறிட்டேன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த ட்ரெஸ் என் ஒர்க்குக்காகன்னு சொல்லுவோம். அதுக்குள்ள ஒர்க் பண்றியா, என்ன ஒர்க்குன்னு கேட்டா அது சீக்ரெட்னு வா சொல்றா. இது அவனோட ஃபேவரட்டான கார்ட்ஸுடான்னு அவங்க அப்பா கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கவும் பிரிஞ்சுட்டோன்னு வா சொல்றா. என்ன சொல்றான்னு எல்லாரும் ஷாக் ஆனா. 7 வருஷம் சைனால இருந்தேன், எங்க அப்பா சிங்கப்பூர், எங்க அம்மாக்கு பிரான்ஸும் போகணும்னு தோணுச்சு, நான் ஜப்பான் வரணும்னு நினைச்சேன். ஸோ தனித்தனியா பிரிஞ்சு வந்துட்டோன்னு வா சொல்றா. நாகி நீயும் தான் எப்போ ஒன்னா விளாண்டுட்டு இருப்பீங்களான்னு கேட்கவும், நாகி எங்க அப்படின்னு கேட்டா காசு வேணுமா அப்படின்னு அவங்க அம்மா அப்படியே சமாளிக்கிறாங்க. வெறும் வயதுல நம்மளால கரெக்டா யோசிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ சாப்பாடை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டிக்கெட்டுக்கும் தேவையான காசு இல்லையா நம்ம ஹீரோ யோசிச்சா. நீயும் சாப்பிட்டு வா சாப்பிட்டதை வா கொடுக்குறா, இது இன்டெரக்ட் கிஸ்ஸா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வைக்கப்பட்டுட்டு வா சாப்பிட்டதையோ ஜோசியோ நம்ம ஹீரோ குடிக்கிறான். நாகி எங்க இருக்கன்னு இருக்கா மெசேஜ் பண்ணியிருக்கா. சொல்லணும்னா நீ வந்து என்ன காப்பாற்ற மாட்டியான்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு இசக்காவா சொல்லவும், அன்னைக்கு நடந்தது ஞாபகம் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். இனி என்கிட்ட பேசாதானவா சொல்லியிருப்பா. அன்னையில இருந்து நீ மாறிட்டல நம்ம ஹீரோ கேட்கவும், நான் எதனால ஃபர்ஸ்ட் இருக்க ஆசைப்படுறான்னு உனக்கு தெரியுமா, என் ஃபியான்சேவை ரிஜெக்ட் பண்ணதா. எங்க ஸ்ட்ரைனை ரொம்ப பிடிக்கும், பட் ஒரு பொண்ணா அதை தனியா பாத்துக்கிட முடியாதுன்னு தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. மொத்த ஸ்ட்ரைனையும் என்னால தனியாவே பாத்துக்கிட முடியும் அப்படிங்கறத என் பேரண்ட்ஸ்க்கு ப்ரூவ் பண்ணதான் நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தேன். அப்பதான் ஒன்ன மீட் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனா நீ வந்த. என் பக்கத்துல யாரும் நெருங்க கூடாதுன்னு நினைச்சேன், முக்கியமா என் ஃபியான்சேன்னு சொல்லுவோம். பட் நான் நெருங்கிட்டெல்லாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். தனிமையிலேயே இருக்க ஆசைப்படுவேன் நான் எதிர்பார்க்கலான்னு சொல்லுவான். அப்படி ஒன்றும் இல்லைனவா வைக்கப்படுறா. இந்த மாதிரி யாரும் என் கிட்ட வரக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ நான் அவங்களுக்கு எட்டாத தூரத்துக்கு போகணும்னு நினைச்சேன். பாப்புலாரிட்டி, ஃபேஷன், ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் வந்தா ஈவன் ஒன்னால கூட என் கிட்ட நெருங்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பீப்புளெலாம் என் கிட்ட நெருங்க ஆரம்பிச்சாங்க, எனக்கும் அது பிடிக்க ஆரம்பிச்சது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் ஒன்று தோக்கடிப்பேன் நம்ம ஹீரோ. எப்படி இருந்தாலும் நீ என் கிட்ட வந்த. ஸோ அந்த நாள்ல இருந்தே என்னோட விதி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு
நினைக்கிறேன். ஆல்ரெடியே நீ என் விதியை மாத்திட்ட அப்படின்னு சொல்லி அவ வெக்கப்பட்டு நிற்கவும், போதும் நிறுத்துங்க, அதிகமாக போயிட்டு இருக்கேன்னு எரிக்கா வரவும், இவ எப்படி வந்தான்னு கேட்டா நான் தான் மெசேஜ் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். பிறக்கும் போதே இற மாறிட்டாங்க, தெரிய வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிட்டா அப்படின்னு ஆய் வந்து அப்படியே ஷாக்கிங்ல இருக்கா. இங்க எரிக்கா இசக்காவோட அம்மா கிட்ட எல்லாரையும் இழுத்துட்டு போறா. இவன் தான் என்னோட ஃபியான்சி, இவன் முட்டாள்தனத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நார்மலி இவன் இந்த மாதிரி இருக்க மாட்டான், பட் சில சமயம் முட்டாள்தனமா இருப்பான், இவனை டீல் பண்றதே டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்னு எரிக்கா சொல்றா. நீங்க போன தடவை வந்தப்போ உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வா சொல்லேன்னு கேட்கப்போ, அவங்க என்கேஜ்மெண்ட் பத்தி எனக்கே தெரியாதுன்னு இசக்காவா சொல்லுவோம். நீ பேசாதங்கிற மாதிரி அவங்க அம்மா இருமுறாங்க. யாருக்கும் நாங்க தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம். பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை பண்ண வச்சாங்க. எனக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் நான் எங்க அப்பாவை எதுக்காக வருத்தேன், பட் பிரச்சனைகளை பார்த்து நான் ஜஸ்ட் ஓடி போயிட்டு இருந்தேன். ஸோ ஓடி போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு எரிக்கா சொல்லுவோம். ஹீரோ எனக்கு இருக்கிற ஒரே பொண்ணு, அவள் தான் அந்த ஷ்ரைனை பார்த்துக்கிறேன், அதனால தான் நான் கொஞ்சம் அவகிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறேன். பட் ஆனால் அவள் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மனசு விட்டு பேச ட்ரை பண்ணுறோம். அவள் செஞ்ச தப்புக்கு சாரி கேட்டுக்கிறேன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நானும் இனி ஓடி போகாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இசக்காவா சொல்கிறா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி இல்லைன்னு எரிக்கா சொல்கிறா. அதுக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு இசக்காவா எரிக்காவை கட்டி பிடிக்கிறா. அண்ட் ஓமினா உனக்கும் தேங்க்ஸ்னு வா சொல்கிறா. முட்டாள்தனமாக நிறைய விஷயம் பட்டுட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவோம். நாகி நீ நினைக்கிறத விட நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான்ப்பா. ஏன்னா நீ பண்ண கிரிஞ்சித்தனத்தெல்லாம் நான் பண்ணியிருந்தா எப்பவோ செத்துருப்பேன்னு எரிக்கா அவனை கலாய்ச்சிட்டு, நீ இன்னைக்கு செஞ்ச விஷயம் நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஹார்ட்டான சோப்பை நம்ம ஹீரோ கொடுக்குறா. ஹார்ட் சோப்பா நம்ம ஹீரோ கேட்கவோ, பட் அதில் ரிலாக்ஸிங்னு போட்டிருக்கேன்னு வா சொல்றா. பிரச்சனைன்னு டக்குன்னு நான் உனக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டேன், அவே இதை பண்ணியிருக்க முடியாது, தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொன்னா. அட்லீஸ்ட் உன் மூளைக்காச்சும் தெரியுதே, நான் இல்லாம நீ என்னதான் பண்ணுவியோ அப்படின்னு சொல்லி எரிக்கா வைக்கப்படுறேன். என் பிரதரோட வீட்டுக்கு போகணுமான்னு கேட்கவும், ஜஸ்ட் ஹாய் சொல்லிட்டு வந்துருவேன் அப்படின்னு ஹாய் சொல்றேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி என் பிரதர் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணலான்னு கேட்கவும், நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உன்கிட்ட பதில சொல்லுவேன், அதை வர காத்துறேன்னு வா சொல்லிட்டு போயிருந்தா. பத்தி நானும் யோசிச்சிருக்கேன்னு ஹாய் சொல்லுவோம். அவ இன்னும் ஞாபகம் வச்சிருக்காளான்னு சாட்சி யோசிக்கிறா. ஆய் நீயா இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறா. நான் நினைச்ச மாதிரியே நீ வளர்ந்துருக்கன்னு வா சொல்றா. நீ அன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணதுக்கு நான் இன்னைக்கு பதில் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லுவோம். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பதிலாம் வேணா நம்ம ஹீரோ சொன்னா, பாக்குற பொண்ணெல்லாம் உச்சார் பண்ணுவியான்னு எரிக்கா திட்டுறா. நான் ஜப்பானுக்கு திரும்ப வந்ததுக்கு காரணமே இதுதான், கல்யாணம் பண்றதுக்காக தான் நான் திரும்ப வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆய் சொல்றா. ஃபைனலி அதை சொல்லிட்டேன், மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிடுச்சுன்னு ஆய் சொல்றா. எந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் இருந்த கிரஷே இந்த ஆய் தான். டேரக்டாவே நம்ம ஹீரோவை லவ் தான் பண்றா, கல்யாணம் தான் பண்ணிக்கிறேனே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் காம்படிஷன் அதிகமாகி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.